வெல்கம் டு ரகுர் லாகு. மார்னிங் வீடியோ போடல, நீ மதியானம் வீடியோ தான் போடுறேன் நான். என்னன்னா ஒரு 4 நாள் வீடியோ, 4 நாளில் ஜாஸ்தி இருக்கும். ஒரு அம்மா வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். இப்போ தெரியுது, அது யாரும் தெரியுதா? இவங்க தாங்க இந்த பத்மா அம்மா. அதாவது பாண்டி பஜாரில் வந்து துப் துப்புரவு தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து 45 சவரம் நகை கிடைச்சிருக்கு. அந்த நகையை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் ஸ்டேஷனில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் விசாரித்து அந்த நகையை வந்து யார் சொந்தக்காரோ அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. உண்மையிலே எவ்வளோ பெரிய விஷயங்க. இந்த காலத்தில் எது கிடைச்சாலும் விட்டுறதில்ல. ஆனால் இவ்வளோ வறுமையிலையும் இருந்துட்டு நேர்மையாக நடக்கிறதுன்ற பெரிய விஷயம். அதுக்காக நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்களுக்கு வந்து 1,00,000 ரூபா கொடுத்துருக்காரு. சூப்பர் ஸ்டார் கூட அவரை கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து சௌபாகியா அந்த விட்கட் இருக்காங்களா, அவங்க கூட ஒரு 50,000 பொருட்கள் கொடுத்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட அந்த பேட்டி ஒன்று பார்க்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி வந்து எங்களை வந்து யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. மனசு நோக்கிற மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது இப்படிலாம் கூட பண்ணுவாங்களான்னு எனக்கு தோணுச்சு. எதுக்காக ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் காரணம் தாங்க. என்ன, இவங்க சொன்னாங்க இது மாதிரி வந்து எங்களை யாரும் மதிக்கிறது இல்லை, ஒரு மாதிரி அருவருப்பாக பண்ணுறாங்க அப்படிலாம் கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படிலாம் கூட பண்ணுவாங்களான்ட்டு. நான் எதுக்காக இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ எதுக்கு நான் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் தாங்க. ஏன்னா எங்கள் ஏரியாலையும் வந்து துப்புரவு தொழில் செய்கிறவங்க இருக்காங்க. காலையில் வருவாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆனால் இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் நான் பார்த்ததில்ல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. வேணுமா அம்மான்னு கேட்பாங்க. இது நீ நேற்று நடக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 வருஷம் நடக்குதுங்க. அதுக்கு முன்னாடி எப்போ நடக்குதுன்னு தெரியல. நான் இப்போ இந்த யூடியூப் சேனல் பண்ணும்போது வீட்டில் இருக்கிறதுனால நான் அவங்கள பார்க்குறேன். அந்த துப்புரவு தொழில் செய்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, 2 பேரும் வருவாங்க. கேட்பாங்க சில நேரத்தில். சண்டே வந்து கண்டிப்பாக என்ன சண்டே தான் நம்ம இருக்கிறது அன்னைக்கு நான் கேட்பாங்க, சாப்பிட்றீங்களாமான்னு. சாப்பிட்றேன் அப்படின்வாங்க. சில நேரத்தில் அவங்களே சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவாங்க. எங்கள் அம்மா அதெல்லாம் பார்த்ததே கிடையாதுங்க. சாப்பாடு அவங்களே கொடுப்பாங்க. அப்போதான் தெரிஞ்சது துப்புரவு தொழிலாளர் இப்படிலாம் கூட அவமானப்படுத்துவாங்களா அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த இடத்துல எங்க அம்மா செம்ம கிரேட்டுங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, மீன் ஒரு அம்மாட்ட வாங்குவாங்க, மீன்கார அம்மாட்ட. பாவம் அந்த அம்மா வந்து ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வருவாங்க. ஏன்னா எங்களுக்கு வீட்டுக்கு அவங்களுக்கும் அந்த அதாவது ஊர் உள்ளக்கும் மெயின் ரோடுக்கும் வந்து 1.5 கிலோமீட்டர் தலையில சுமந்துட்டே வருவாங்க. அந்த மீன் குட்டியை சுமந்துட்டு வருவாங்க. வந்தாங்கன்னா மற்றவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா அம்மா எதனா இருந்தால் ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க, எதனா பழம் இருந்தால் சாப்பிட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்து பார்த்துருக்கேன். பட் அது அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, உண்மையிலே பெரிய விஷயம் இல்லைங்க. ஏன்னா இந்த அம்மா பத்மாமா சொன்னது கேட்டு தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஆளுங்களை தொழில் செய்கிறவங்களை வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் அந்த பிரச்சனையே இல்லைங்க. எப்படி அப்போ எந்த அளவுக்கு அவங்க மேலே மரியாதை வச்சிருந்தா அவங்கள சாப்பாடுலாம் போட்டுப்பாங்க. மீன்காரமாகவும் சாப்பாடுல நிறைய தடவை எங்கள் வீட்டில் வந்து உள்ள உட்காரமாகவும் கேட்க மாட்டாங்க. மீன்காரமாட்ட சொல்லுவாங்க உள்ள வந்து உட்காருங்கம்மா அப்படின்ட்டு. அப்பவும் கேட்க மாட்டாங்க. இல்லை நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு சாப்பிட கொடுப்பாங்க. அதே மாதிரி எதனா ஒரு மாறுனா என்ன ஏதுன்னு கேட்டு ஏதோ அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரியே வந்து கவனிச்சுப்பாங்க எங்கள் அம்மா. அது அப்போ எனக்கு பெரிய விஷயமா தெரிலங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க சொல்லும் போது கேட்கும் போது தான் வந்து இப்படிலாம் கூட இருக்காங்களா அப்படின்னு தோணுச்சு. உண்மையிலேயே எங்கள் அம்மா வேற லெவல் தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போடணும்னு தோணுச்சு. இந்த வீடியோ பார்த்தோன்னா அவங்க அந்த இன்டர்வியூ பார்த்தேன், எதிர்த்து அந்த பத்மாமாவோட இன்டர்வியூ பார்த்தோன்னே தான் எனக்கு தோணுச்சு, சே என்னடா அது அப்படின்ட்டு. அதுக்காக ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தெரியணும்ல, அதனால. ஏன்னா எவ்வளோ இப்போ ஏன்னா எங்கள் ஏரியாவில் மொத்தம் ஒரு 20 வீடு இருக்கு. அந்த 20 வீட்டில் எனக்கு பண்ணுறாங்களான்னு தெரியாது. பட் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா கேட்பாங்க. அது ஒரு சந்தோஷம். பட் அவங்க அந்த துப்புரவு தொழில் செய்கிறாங்களா அவங்கள கேட்டால் தான் தெரியும் யார் வந்து இந்த மாதிரி அவங்ககிட்ட வந்து நல்லா அன்பா பழகுறாங்க அப்படின்ட்டு. இந்த இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த பத்மாமா இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றிங்க.